ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு தேவ் மட்டும் வர நாங்க தான் அம்மாவை மிஸ் பண்றோம். அம்மாவுக்கு வேலை மட்டும் தான் முக்கியம்னு பசங்க ரதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண தேவும் அம்மாவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. என்கிட்ட உங்க கூட இருக்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்றாரு. அப்ப சித்தோட கிளாஸ் டீச்சர் ரொம்ப நல்லாவே படிக்கிறான், அவனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க திவியோட கிளாஸ் டீச்சர் தேவ தனியா கூப்பிட்டு திவி பசங்களோட திங்ஸ் எல்லாம் திருடுறான்னு சொல்ல தேவு இதை கேட்டு அதிர்ச்சியில என்ன சொல்றீங்க, நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, இல்ல சார் பசங்க பார்த்திருக்காங்க, ஆனா செக் பண்ணி பார்த்தா திவியோட பேக்ல எதுவுமே இல்லைன்னு சொல்ல இதை கேட்டதுமே தேவும் கடுப்பாகி ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி இப்படி பேசலாம், அவ ஏன் பொண்ணு, அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போறாரு. இங்க தேஜு அருணா கிட்ட பேசுற மாதிரி அர்ஜுன ரதி ஸ்குவாட் போட சொன்னதை பத்தி பேசி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ரீனா அர்ஜுன் கிட்ட பேச வர அவன் கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஆர்கே ரதி கிட்ட அர்ஜுன் எப்படின்னு கேட்க, இப்பதானே சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு சிஇஓ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தானே ஆகணும், அதனாலதான் நான் கொஞ்சம் ஹார்ஸா நடந்துக்கிறேன்னு தயங்கிக்கிட்டே சொல்ல ஆர்கேவும் எனக்கு புரியுதுமா, ஆனா கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்றாரு. இங்கே கம்ப்யூட்டரை சரி பண்ண வந்த பொண்ணுகிட்டயும் குணா வளைஞ்சுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு பேஷண்ட் ஹெட்செட் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு என்ன ப்ராப்ளம்னு சரியா சொல்லாததுனால பேஷண்டோட ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்டு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா போன் பேசி முடிச்சது ரீனா ஷாக் ஆகிட்டு நவீன் கிட்ட இவனோட அம்மா இறந்து 2 வாரம் ஆச்சான்னு சொல்ல நவீனும் இதை கேட்டு அப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு ஷாக் ஆகுறான். அங்க கட் பண்ணா திவி தூங்குனதுக்கு அப்புறம் தேவ் வந்து அவளோட ரூம்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்க்க ஸ்கூல்ல திருடின பொருள் எல்லாத்தையுமே இங்கதான் வச்சிருப்பா. இதை பார்த்துட்டு தேவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம நிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.